கல்விக் குழுமத்தின் புதிய உதயமாக PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி 2025-2026 கல்வியாண்டு முதல் துவங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி. For admission contact 9865051424. சிலதை பார்க்குற போது எப்படி பார்க்குறோம், தோன்றதுங்கிறார திருவள்ளுவர். என்னன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். நான் ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன். மறுநாள் காலையில் தெருவில் நடந்து போகிறேன். என் பின்னால் ஒருத்தர் வந்தார். ஐயா எங்கே இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டார். அவரை யாருன்னு எனக்கு தெரியல. ஐயா எங்கே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னார். ஆமாம் இங்கே வந்திருக்கேன், ஒரு வேலையாக வந்தேன். நீங்கள் யார் அப்படின்னு. என்ன சார் எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்ட படித்தேனே. நான் தான் உங்கள்கிட்ட படித்தேனே. அப்படியா, எனக்கு தெரியல ஐயா. நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்னார். நான் ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னார். சொல்லுங்கன்னு. அப்பஞ்சுடுகாடுன்னா. அடே நீ கோவிந்தராஜ் இல்லை. எனக்கு அவன் அந்த அப்பன் சுடுகாடுன்னு சொன்ன உடனேயே அவன் ஹிஸ்ட்ரியே நினைப்பு வருது எனக்கு. நீ கோவிந்தராஜில் உங்கள் அப்பா ரயில்வேயில் வேலை செஞ்சார், ரயில்வே காலனியில் இதில் நீ வருவே. பார்த்தீங்களா ஐயா, தெரிஞ்சு போச்சுண்ணா. எதனால் தெரிஞ்சது தெரியுமா? இந்த அப்பன் சுடுகாடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த செய்யுள் நடத்துகிறோம், அப்புறம் பாடம் நடத்துகிறோம். பாடம் நடத்துகிற போது இந்த செய்திகளை சொல்லிவிட்டு அது ஆளுக்கு ஒரு பாரா படிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உச்சரிப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிங்கப்பாமே. அப்போ ஒருத்தர் படிச்சிடான். படிக்கிறவன் சொன்னான், அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு. திருவிக்காவோட கட்டுற இது பாடம். அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னா என்னடா அப்பன் சுடுகாடுங்கிறான். அப்பனுக்கு ஒரு சுடுகாடு, மகனுக்கு ஒரு சுடுகாடு தனித்தனியாக வச்சுருக்கான். ஏய் என்னடா இப்படி படிக்கிற? அதான் சார் அப்பன் சுடுகாடு தானே. கொண்டாடன்னு புத்தகத்தை வாங்கி பார்த்தா அப்பசுங்காடு, அதில் அவர் எழுதியிருக்கார், அப்பசுங்காடு பார்ப்பதற்கு அழகாக இருந்ததுன்னு எழுதுறார். அப்பசுங்காடுங்கிறத அவன் என்ன பண்ணுறான், அப்பன் சுடுகாடுன்னு படித்தான். நான் என்ன பண்ணேன், அன்னையிலேருந்து அவனுக்கு பேரே அதை வச்சுட்டேன். அதை தான் சொல்கிறான். அப்புறம் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பஞ்சுடுகாடுன்னு. ஆடே கோவிந்தராஜ் இல்லடி. பிழைகள் செய்கிறாங்க பிள்ளைகள், கவனம் இல்லாததுனால செய்கிறது. கவனம் இல்லாத போது தான் இப்படி வரும். இப்போ எதுக்கு கை தட்டினாங்கன்னு தெரியலையே. கை தட்ட வேண்டிய நேரத்தில் எல்லாம் தட்டல, இப்போ தட்டுறாங்களேன்னா எனக்கு என்னன்னு பயமாக இருக்குது. ஏன்னா கை தட்டுறதுலேயே 2 வகை இருக்குது. பேசுங்க, நீங்கள் சொன்னது நல்லா இருக்குன்னு கை தட்டலாம். இன்னொருத்தன் சும்மா இருக்கும்போதே கை தட்டுவான். நீ பேசி கிழிச்சது போதும் நிறுத்துங்கிறான். நான் சிரிக்கிறான் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாரா கரெக்டான்னு சொல்கிறான். கண்டுபிடிச்சிட்டாரடா கரெக்டாக. பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க. என் வகுப்பில் நான் சில மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இப்படி கேட்டான் அப்படின்னு. ஒரு நாள் பாடம் நடத்திட்டுருக்கேன். அது என்ன பாடம் தெரியுமா? தசாவதாரம். தசாவதாரம்னா அதில் ஒரு அவதாரம் என்னன்னு கேட்டால், ஒரு ராட்சசன் இருந்தான், இரணியாட்சன்னு ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் இந்த பூமியையே பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். இதுதான் ஒரு அவதாரம். தசாவதாரத்தில் இது ஒரு அவதாரம். திருமால் என்ன பண்ணார், வராக அவதாரம் எடுத்து அதை பூமியை காப்பாற்றி கொண்டாந்தாரு, கடலுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறான். இதெல்லாம் கதை, தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். அதில் கேள்வி கேட்டால் நிற்குமா? நிற்காது. அந்த ஒரு பையன் எழுந்துச்சு கேட்டான்,
ஏன் சார் பூமியையே பாயா சுட்டிவிட்டா இருக்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான் அப்படின்னா எனக்கு தெரியல. பூமியையே பாயா சுட்டிவிட்டான். இந்த துணியை சுருட்டணும்னா துணிக்கு வெளில நின்று தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? அவன் பூமியில் இருக்கான், பூமியையே சுட்டி விட்டாங்க. எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்னா எனக்கு இல்லை, அந்த கதையை எழுதினவனுக்கே பதில் தெரியாது. எனக்கு தெரியல. மரியாதையாக சொல்கிறதுன்னா தெரியலடான்னு சொல்லணும் தானே? அது சொல்லவும் வெக்கமாக இருக்குல்ல. மாணவன்கிட்ட போய் எனக்கு தெரியலன்னு சொல்ல வெக்கமாக இருக்கும்ல. அப்படி சொல்லியே விட்டோம்னு வைங்க, அவன் என்ன கேட்பான்? அதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதோடு நான் என்ன பண்ணேன், இதை விட்டுருவோம், இவனை அப்படி போண்டா அப்படின்னுட்டு அது இருக்கட்டும். நேற்றுக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? மாட்டிக்குவான்னு. இல்லை சார்ண்ணா. ஏறடா பெஞ்சு மேலே ஏறடா அப்படின்ன. அவன் பெஞ்சு மேலே ஏறினா, ஆனால் ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினான் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட, நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்கு. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குன்னா. இப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சது, மாணவன் விவரம் இல்லாமல் இல்லை, விவரமாக இருக்கான். இந்த ஆளுக்கு பதில் தெரியல, நம்மளை பெஞ்சு மேலே ஏற்றுறாரு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சில நேரங்களில் ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், தப்பாக சிலது சொல்லிவிடுவோம். ஒரு நாள் நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், ஒரு குரங்கு உள்ளே வந்துடுச்சு. மரத்தில் இருந்தது டப்புன்னு பாஞ்சு உள்ளே வந்துட்டு, மேலே இந்த மாதிரி உத்தரத்தில் உட்காந்துட்டு உருன்னு சத்தம். பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கும்ல, அவன் ஒன்றும் சிரிக்கிறாங்க விள்றான் விளையாடு. நான் ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னேன், என்னடா புதுசாக இன்றைக்கி அட்மிஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன். மாணவனா வந்திருக்குன்னு கேட்டேன். புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்காடான்னு ஒரு பையன் சொன்னான். இல்லை சார், புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குன்னா. நான் தானே தப்பு பண்ணிட்டேன். நான் குரங்கு பையன் குரங்குன்னு அவனை சொன்னேன். அவன் சொன்னான், இல்லையா வாத்தியார் வேலைக்கு வந்திருக்குங்கிறான். நான் எதை பேசினாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது அது திரும்பி நல்ல, பெற்றோர்களுக்கும் இதுதான், பெற்றோர்களுக்கும் அதே தான். நல்ல வார்த்தைகளை சொன்னால் திரும்பி நல்ல வார்த்தைகள் நமக்கு வரும். இப்போ நம்ம படிக்கிறோமே, ஒன்று கேட்குறேன், எல்லா பிள்ளைகளையும் நம்ம கேட்குறோம், எப்பா இந்த பரீட்சையில் நீ என்ன எவ்வளவு மார்க் வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. என்ன சொல்லுவான்? ரொம்ப கெட்டிக்கார பையனாக இருந்தால் 100க்கு 100 வாங்கணும்னு நினைக்கிறேன்மா. அதுக்கு மேலே வாங்க முடியுமா? 100க்கு 100 தான் வாங்கலாம், 101 வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாத்தியார் தன்னை விட பையன் தெரிஞ்சவனாகிறான்னு ஒத்துக்க மாட்டார். அவர் 100 தான் போடுவார். இவ்வளவு தான் உனக்கு. நான் எதிர்பார்த்த பதிலை நீ எழுதினா 100, 100க்கு 100 வாங்குவேங்கிறான். சரிப்பான்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒருத்தனை கேட்டேன், உன் லட்சியம் என்னடா அப்படின்னு. எப்படியும் ஒரு 10 மார்க் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். எப்படி 10 வாங்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா. ரொம்ப பெரிய முடிவை தான் எடுத்துக்கிறான் இவன், 10 மார்க் வாங்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ 100க்கு 100 வாங்குறேன்னு சொன்னான்ல, அவன் வாங்கலை, 98 மார்க் தான் வாங்கியிருக்கான். இந்த 10 வாங்குறேன்னு நான் பாருங்க, கரெக்டாக வாங்கிட்டான், 10 வாங்கிட்டான். அதோட என்கிட்ட ஒரு போட்டி மாதிரி பார்க்குறேன், என்ன பார்க்குறான், யோ 10 வாங்குவேன், வாங்கிட்டேனா இல்லையா?
அந்த 98 வாங்கின பையன் அழுகுறான், தேம்பி தேம்பி எழுதுகிட்டு இருக்கிறான். நான் போனேன், ஏண்டா நீ தானே கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, நீ எதுக்குடா அழுகுற அப்படின்னா. இல்லை சார், எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே இன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க, பேப்பர்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது ஓடிவிடு, வந்தியா நான் அடித்தே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு. சார் முதல் பீரியடு இங்கிலீஷ் பேப்பர் வந்தது சார், 100க்கு 100 வாங்கிட்டேன் சார். கணக்கு பேப்பரில் வந்து கணக்கு பேப்பர் கொடுத்தாங்க சார், அதுலேயும் 100 வாங்கிட்டேன். இப்போ 3வது பீரியடு நீங்கள் தமிழ் கொடுக்குறீங்க, 2 மார்க்கு குறைஞ்சி போச்சு சார். நான் உங்கள்கிட்ட 100 வாங்குறேன்னு சபதம் போட்டேன், 2 குறைஞ்சி போச்சு. இதை வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அப்பா என்னை அடித்தே கொண்டு விடுவார். நான் சொன்னேன், வேண்டாண்டா, நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இது நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், நீ இப்போ எதுக்கு அப்படிலாம் போகணும்னு நினைக்கிறேன், வேண்டாம், நான் உங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்னா. இருடா நான் வர்றேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பயல்கிட்ட வந்து கேட்குறேன். அவன் சொல்கிறான், எப்படி சார் 10 வாங்குறேன், என்ன வாங்கிட்டான் இல்லையா? ஏண்டா அறிவு கெட்டவனே, 10 மார்க்கு வாங்குறது ஒரு பெருமையாடா அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அதோடு இல்லை, அதை எல்லார்ட்டையும் காட்டுறான் சார். அந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான், இங்கே உள்ளவன்ட்ட காட்டுறான், பின்னால் உள்ளவன்ட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் எங்கே எனக்கு காட்டுங்க, ஏதோ பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினது மாதிரி இந்த 10 மார்க் பேப்பரை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஏண்டா வெக்கமா இல்லையா உனக்கு, 10 மார்க்கு வாங்கியிருக்கிற, சிரிச்சுக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அது இல்லை சார், இந்த 10 எப்படி வந்ததுன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சாருங்கிறான். நம்ம லைஃப்லேயே இவ்வளவு வாங்கினது கிடையாது, 10 வாங்கிட்டு மேன். இவனும் மாணவன் தான், அவனும் மாணவன் தான். 100க்கு 2 குறைஞ்சி போச்சேன்னு அவன் அழுகுறான், இவன் 10 வாங்கினேன்னு அழுகுறான், சிரிக்கிறான். திருவள்ளுவர் இதை சொல்கிறார். திருவள்ளுவர் இதை ஒரு குறளில் சொல்கிறாருங்க, அருமையான குறள். அவர் சொல்கிறாரு, நினைச்சா பெருசா நினைடாங்கிறார். பாரதி சொல்றான்ல, பெரிதினும் பெரிது கேள். நீ எதையாவது நினைச்சின்னா நல்ல பெருசா நினைச்சு பாடுற. எவ்வளவு வாங்குவேன்? 100 வாங்குவேன். சொல்லும் போதே 10ன்னு சொல்லுவியா? வெக்கமா இருக்காது? இப்ப 100 வாங்கினேன்னு சொன்னா, ஆனா வாங்கல, 98 தான் வாங்கியிருக்கான். திருவள்ளுவர் சொல்றார், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். நினைச்சினா ரொம்ப உயர்வா நினை, தாழ்வா நினைக்காத. என்னவாடா ஆவேன்னா, பெரிய தலைவனா வருவேன், பெரிய டாக்டரா வருவேன், கலெக்டர் அப்படி சொல்லுடா. எப்படியாவது படிச்சு ஒரு பியூன் வேலைக்கு போவேன்னு சொல்லாதடா. நினைச்சா பெருசா நினை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஒன்று சொன்னாருங்க, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தினார். மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அதில் நீ கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டாலும் அது பாராட்டுக்கு உரியதேன்னார். 100 வாங்குறேன்னு நினைச்சு 98 வாங்கிட்டேன், நீ சொன்னதை நிறைவேற்றல, ஆனாலும் உலகம் உன்னை பாராட்டும். பெருசா நினைச்சு ஏங்கய்யா இதுக்கு மேலன்னா வாய்க்குள்ள போடுயா. 100 வாங்கணும்னு சொன்னில்ல, வாங்கு. முடியலையா? 98 வாங்கிட்டியா? அதுக்காக உன்னை உலகம் இகழ்ந்து பேசாது, சொன்னதை நிறைவேற்றலேன்னு சொல்லாது, அப்பவும் பாராட்டும். பெரிய லட்சியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டாலும் உலகம் உன்னை பாராட்டும். சின்ன லட்சியம் வச்சு அதுல வெற்றி பெற்றாலும் உலகம் உன்னை பாராட்டாது, இகழும். இந்த கருத்தை
இன்னொரு குறளில் சொல்கிறாருங்க, உதாரணம் காட்டி சொல்கிறார். வேட்டைக்கு போகிறான், 2 பேர் வேட்டைக்கு போகிறான். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்குறான், நாங்கள் 2 பேரும் வேட்டைக்கு போகிறோம், சாயந்தரம் வர்றோம், நாங்கள் யார் ஜெயித்தோம் யார் தோத்தோன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டான். சொல்கிறேன் வா. சாயந்தரம் 2 பேரும் வந்தான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், கையில் முயல் இருக்கு. முயலை வயிற்றில் அம்பை விட்டு குத்திருக்கான், அதுலேருந்து ரத்தம் ஊற்றுது. இவன் கையில் அம்பு வச்சிருக்கான், அம்புலேருந்து ரத்தம் ஊற்றுது. திருவள்ளுவரே இதோ பாருங்க, நான் போனேன்ல, இந்த முயலை அம்பு எய்து வெற்றி பெற்று விட்டேன், நான் வெற்றி பெற்ற எனக்கு வெற்றியை தந்த அம்பு இதுதான், இந்த அம்பை பாருங்கன்னு காட்டுறேன். போனேன், வேட்டையாடிட்டு வந்துட்டேன். திருவள்ளுவர் அவனை கேட்டார், அவன் என்னப்பா இது மாதிரி சொல்கிறான், நீ என்ன பண்ணேன்னு கேட்டார். ஐயா, நான் ஒரு யானைக்கு குறி வச்சேன், கொஞ்சம் குறி தப்பி போச்சு, யானை போயிட்டு அந்த வச்ச குறி வச்சது இந்த வேலால் தான் வச்சேன், இந்த ஈட்டி இதோ இருக்கு, ஆனால் நான் தோத்துட்டேன். திருவள்ளுவர் சொல்றார், நீ தோக்கலடா, நீ தான் வெற்றி பெற்ற. அந்த முயலை கொன்று கையில் எடுத்து வர்றான் பாரு, அவன் தோத்தான். யானைக்கு குறி வச்சு இல்லை, நீ தான் வெற்றி பெற்ற. என்ன அடிக்கலையே, அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். உன்னுடைய உயிரை மதிக்காமல் அடைந்தா அந்த யானையை அடையணும்னு நினைச்சு குறி வச்சு இல்லை. இந்த முயலை அடிக்கிறது ஒரு பெரிய வேலையடா. அப்படி ஓடும்போது கையால் பிடிச்சாலே வந்துடும். அதை போய் அம்பு விட்டு கொண்டு இருக்கிறான். இவன் சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு வெற்றி பெறணும்னு நினைக்காத, பெருசா நினை. கொஞ்சம் தோத்து போனாலும் உலகம் உன்னை பாராட்டும். 100ன்னு லட்சியத்தை வை, 99 வாங்கினா உலகம் இகழ்ந்துருமா? பாராட்டும். ஆனால் படிக்கிற போது நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 100 அல்ல, அதுக்கு மேலேயும் மார்க் வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? யாராவது போடுவாங்களா? 100க்கு 150 மார்க் யாராச்சும் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் வாங்கலாம். எப்படி தெரியுமா? இந்த ஒரு ராஜா அடுத்த ராஜா ஒருத்த மந்திரியை அனுப்பி அந்த ஊரில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறான். அந்த நாட்டு மந்திரி இங்கே வந்திருக்கான், இந்த ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த ராஜா கேட்குறார், உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் என்ன சிறப்புன்னு கேட்டார். உங்கள் நாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு அந்த மந்திரிகிட்ட கேட்குறார். மந்திரி சொன்னார், எங்கள் நாட்டில் எல்லாரும் அறிவாளிகள்ங்க. எங்கள் நாட்டில் எல்லாருமே அறிவாளிகள்னு. என்னடா இது, எல்லாருமே அறிவாளியாக இருப்பான், ஒரு 2 பேர் முட்டாள் இருக்க மாட்டானா? இல்லைங்க, எல்லாருமே அறிவாளி தான். நான் அப்படி சொல்கிறேன், அதான் அப்படி தான் சொல்கிறேன், உண்மைதான். அப்போ என் மந்திரியை அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமாண்ணா, பாரு வாயா நம்ம போவோன்னு இந்த மந்திரி அனுப்புனார். அவர் போனார். அவன் நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மந்திரி கேட்டார், எல்லாரையும் கேள்வி கேட்கலாமான்னார். நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாரும் அறிவாளின்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம். அதோ மாடு மேய்ச்சிக்கிட்டு நிற்கிறானே இந்த பையன், அவனை கேட்கலாமா? ஏ கேளுங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லாரும் அறிவாளின்னு, யாரை வேணாலும் கேளுன்னா. இந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு நிற்கிறான், அவனையும் கேளு, நீ கேள்வி கேளு சொல்லுவாங்க. டேய் தம்பி வா, நான் வந்தான். என் கேள்வி கேட்டான். தம்பி நான் ஏதாவது கேட்டால் சொல்லுவியா? கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன். பூ இருக்குல்ல, ஆமாம், பூவிலேயே ரொம்ப சிறந்த பூ எதுரா அப்படின்னு கேட்டார். ஐயா என்ன கேட்டீங்க? பூவிலேயே சிறந்த பூ எதுன்னு கேட்டேன். தாமரை பூங்க. என்ன தாமரைக்கு ராஜ புஷ்பம்னு பேர், அதுதான் ரொம்ப சிறந்தது. அந்த விடையை சொன்னான் அந்த மாட்டுக்கார பையன். இந்த மந்திரி சொன்னார், ஏய் மாடு மேய்க்கிற பிள்ளையா இருந்தாலும் நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியே, நான் எதிர்பார்த்த விடையை அப்படியே சொல்லிட்டியே, நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா நீன்னார். நிறுத்துங்கன்னா என்னன்னா, இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அது தப்புங்கண்ணா. இவர் என்ன பண்ணாரு, தாமரைப்பூன்னு சொன்ன உடனே 100 மார்க் கொடுத்துட்டாரு.
நம்ம எதிர்பார்த்தபடியே அவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறான் அந்த பையன், அப்படி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது தப்புங்கன்னு. என்னடா ரைட்டு சொல்லிவிட்டு ரைட்டை தப்புங்கிற நீ? உங்களுக்கு ரைட்டு, ஆனால் விடை என்னமோ தப்பு தான். அப்போ எது தான் ரைட்டு அப்படின்னா, பூவிலேயே சிறந்த பூ பருத்தி பூ தாங்க. பூவிலேயே சிறந்த பூ பருத்தி பூ தான். எப்படி அப்படின்னார். எந்த பூவாவது மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுதோ, வாசனையை கொடுக்கும், அழகை கொடுக்கும், அதோட சாயந்தரம் ஆனால் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பருத்தி மட்டும் பூத்தால் காய்த்து வெடித்து பருத்தியாக மாறி மனிதர்களுடைய மானத்தை மறைக்குது. உலகத்திலேயே மானத்தை மறைக்கிற பூ பருத்தி பூ மட்டும்தான். ஏனைய எல்லாம் இவ்வளவு உயர்ந்த வேலையை செய்கிறது இல்லை. ஆகையினால இதுதான் சிறந்ததுன்னா. இப்போ அந்த மந்திரி நினைச்சான் 100 மார்க்கு வாங்கிட்டான், இப்போ அதுக்கு மேலேயும் நல்லது சொல்கிறானே, இப்போ எவ்வளோ மார்க் போடுறது?